உட்காரு. நீ உட்காரு. சொல்றது கேளு. சத்தம் போட்டீங்க எல்லாரையும் கொன்றுவேன். கத்துறீங்க அவ்வளவுதான். கத்தாதீங்க. மதன், போன்ல யாரு? ஹலோ. சொல்லுங்க. பொண்டாட்டியோட சேர்த்து அந்த பசங்களையும் தூக்கியாச்சு. இங்க ஒன்னும் கேட்க மாட்டேங்குது. ஒரு நிமிஷம் இருங்க, சிக்னல் கிடைக்கல. ஹலோ. ரெண்டு பேசிட்டு வந்துடுறேன். போங்க, பேசிட்டு வாங்க. ஒரு 2 minutes தான் வந்துடுறேன். சொல்லியா? பொண்டாட்டியோட சேர்த்து அந்த பசங்களையும் தூக்கியாச்சு. யோ, என்னையா சொல்ற? அதுக்குள்ளயா? எல்லாம் மின்னல் வேகத்தில் நடந்து முடிஞ்சு போச்சு. ஆமா டாக்டர், பொண்டாட்டி அந்த பசங்களை ஹோட்டல விட்டு வெளியில வரும்போது எங்க பசங்க அந்த பொக்கலைட் இருக்குல்ல, பொக்கலைட் அது மாதிரி லபக்கிட்டு அள்ளி வண்டிக்குள்ள போட்டாங்கல்ல. யோ, நீ சொன்னதை நான் இப்பயே வந்து நம்பலாமா? யோ டாக்டர், நம்மள நேர்ல வந்து பாருங்க. இப்ப எல்லாரும் எங்கேயா இருக்காங்க? எல்லாரையும் வேடுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கு. நேரா நம்ம குடோனுக்கு தான் கொண்டு வர போறானுங்க. நீங்க எப்போ வரேன்னு சொல்லுங்க, நான் வேணா லேண்ட்மார்க் சொல்றேன். நான் வேணா கதவை திறந்து வைக்க வேணா? வாயை அடைச்சு வைடா. யோ, நான் உங்களை இப்பவே பார்க்கணும். நான் இப்பவே வரேன். ஆமா, நீங்க இப்ப வந்து என்ன பண்ண போறீங்க? பேசாம உங்க கல்யாண வேலையை பார்க்க வேண்டியதுதானே? இல்ல, நான் நேர்ல வந்து பார்க்கணும். அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். சரி சரி வாங்க, நான் போனை கட் பண்றேன். என் போனை தொடக்கூடாது பாத்துக்க. யாருகிட்ட? பூமிக்காவே வாண்டங்களே பார்க்க போனோம். எப்படியாவது சுப்ரியாவை சமாளிச்சுட்டு அங்க போகணும். என்ன மதன், பேசிட்டீங்களா? சுப்ரியா, என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டேன். அவன் கல்யாணத்துக்கு ஏதோ ஹெல்ப் வேணும்னு கேட்டான். அதை பண்ணி தானே ஆகணும். சரி, அது இருக்கட்டும், விடு. எனக்கு ஒரு அர்ஜென்ட் மேட்ரு. என்ன அர்ஜென்ட்? அது காலையில இருந்து அழைச்சிட்டு இருக்கோம்ல, அது ஒத்துக்க மாட்டேங்குது. வயித்தால அப்படியே கலக்குது. ஐயோ, கர்ம கர்ம கர்மம். என்ன இது சின்ன பசங்க மாதிரி? எங்கேயாவது போய் தொலைங்க. ஆமாமா, சின்ன பசங்க மேட்ரு தான். என்ன பண்றது, கலக்குதே. இது இயற்கை உபாதை. நீ கார்ல வெயிட் பண்ணு, நான் போயிட்டு வந்துடுறேன். வெயிட் பண்ணு, டோன்ட் மிஸ்டேக். இல்லைங்க சார். யார் சார் நீங்க? யோ, நான் தான் டாக்டர். வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். போட்டா என்னடி என்ன பார்த்தல? இதான் மதன். என்ன கட்டி போட்டுட்டு எங்க அம்மாவையும் கட்டி போட்டுட்டு என்ன கண்ணாம்பூச்சி ஆட்டாரியா? யாருக்கிட்ட? நானே டாக்டர்,
என்னையே டெஸ்ட் பண்றியா நீ? விட்டுருவனா? இன்னையோட உங்க விளையாட்டுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறேன். மச்சான் மறுபடியும் தப்பு பண்றீங்க மச்சான். டேய் சீ பேசாத. மச்சான் மச்சான் குனிஞ்சு கும்பிடு போட்டவ தானே நீ? என்னடி நிமிந்து நின்னு என்னையே எதுக்குறியா? இப்ப என்ன பண்ணுவ? ஏய் பாண்டே, பேர் என்ன? சங்கரி. என் சங்கதி தெரியும்ல. ஏற்கனவே தப்பிச்ச மாதிரி இனி தப்பிக்க முடியாது. அப்படியே சங்கூதிடுவேன். ஏன்டா சொல்லானுங்களா? ஹாஸ்டல்ல போடுற ஓசி சோற தின்னுகிட்டு ஒழுங்கா படிக்கிறத விட்டுட்டு இதெல்லாம் உங்களுக்கு தேவையாடா? என்ன தூக்க முடியுமாடா? என் கல்யாணத்தை உங்களால தடுத்து நிறுத்த முடியுமாடா? காப்பாத்துறன்னு நினைச்சு இப்படி மடத்தனம் பண்ணிருக்கீங்களா? இங்க பாருங்க, அந்த கடவுளே வந்தாலும் இனிமே உங்களை காப்பாத்தவே முடியாது. அதான் வயசுக்கு மீறி சிந்திச்சு உங்க எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கிட்டீங்களா? மதன் மச்சான், நீங்க தப்பு கணக்கு போடாதீங்க. நீங்க என்ன பண்ணாலும் சரி, உங்களுக்கு சுப்ரியாக்காக்கோ கல்யாணமே நடக்காது. ஏய் பேசாத. என்ன அந்த மலைநாட்டுக்காரிக்கு நீ மந்திரி நினைப்பா? நீங்க எல்லாம் சின்ன பசங்களாச்சன் கை நீட்டாம இருக்கேன். மச்சான் இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க. உங்களை என்ன பண்ணுமோ அவங்க பண்ணுவாங்க. நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? என்ன எல்லாம் திரு திருன்னு முழிக்கிறீங்க? நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? சுப்ரியாவை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண போறேன். சங்கரி சொன்ன மாதிரி சொல்றாரு. மச்சான் எந்த ஆபீஸ்ல மச்சான் கல்யாணம் பண்ண போறீங்க? இந்த சென்னையில 32 ரெஜிஸ்டர் ஆபீஸ் இருக்கு. நான் எதுல வேணாலும் கல்யாணம் பண்ணுவேன். அதை யாராலையும் தடுக்க முடியாது. ஏண்டி பூமிகா, உன்னை தொட்டதுக்கு தூக்கியா எரிஞ்ச? பேசாம இரு, ஏதாவது ஒரு வழி பண்றேன்னு சொன்னல. எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு என்ன காரியண்டி பண்ணி வச்சிருக்க? இவங்கெல்லாம் அப்படியே பெரிய போர்ப்படை தளபதிங்க, எல்லாம் பெரிய சேனைங்க. இவங்களை சேர்த்து வச்சுக்கிட்டு என்னையே சீண்டி பாக்குறியா? இப்ப என்னடி பண்ணுவ? இனிமே நீ திரும்பி வந்தாலும் சரி சரி சரி, நீ எங்க திரும்பி வர போற? சொல்லுடி, எப்படி திரும்பி வர போற? சார் இவங்களை என்ன சார் பண்ணலாம்? ஏன் உங்க பாஸ் எதுவும் சொல்லியா? சொன்னார் சார் சொன்னார் சார். என்ன சொன்னாரு? சரி, அப்ப அப்படியே பண்ணிடுங்க. பட்டுக்குட்டி, I will miss you so much. Tata. சார், முதலாளி இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தாரு. போன் வந்ததும் இப்பதான் கிளம்பி போனாரு. சார்,
அது வந்து பாருங்க உங்க சார். முதலாளி நிறைய சொல்லி சார். குடுக்குறேன் உண்மை இல்ல சார். இரியா எப்படியோ சொன்ன வேலையை கரெக்டா முடிச்சிட்ட. ஆமா ஆமா. உங்க பாஸ் பரவாயில்லையா, ஆரம்பத்துல சொதப்பினாலும் நல்லா தான் வேலையை பாக்குறேன்னு வச்சுக்கேன். இந்தா சார் இது மட்டும் போதும் சார். யோ யோ ஐயா, இந்த கல்யாணம் முடியறதுக்குள்ள எத்தனை பேர் என்கிட்ட இருந்து பணத்தை பிடிக்கிட்டு போவீங்க? ஐயோ, சுப்ரியா வெயிட் பண்ணிட்டு போல. வாயை மூடுங்க. சைலண்டா இருங்க. சொல்றேன்ல. அழாதீங்க. வாயை மூடுங்க. பாரு. வருஷம் வருஷம் அந்த வாய் கழிச்சுக்கிறேன். ஆமா ஆமா, ஒரு டாக்டருக்கும் ஒரு நர்ஸுக்கும் கல்யாணம். சாட்சிக்கு போகணும். இல்ல இல்ல, தப்பா சொல்லிட்டேன். 2 பேருமே டாக்டர் தான். இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு கல்யாணம் முடிஞ்சிடும். சரி சரி சரி, அப்புறம் விட்டுருவேண்ணா. இந்த கையோட பேசி முடிச்சிடுறேன். நம்மளை மறந்துடாதீங்க. சரி வச்சிடறேன். அது ஒன்றும் இல்லை டாக்டர், இங்கே இந்த மாதிரி திருடு கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு இல்லை 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 மறுபடியும் நடக்கிற கல்யாணம் தான். இந்த மாதிரி கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கொடைக்கானலில் ரெசார்ட் வச்சுருக்கான். ஹனிமூனுக்கு நாங்கள் அங்கே ரூம் புக் பண்ணி கொடுத்துருவோம். லேக் வியூ சொல்லுங்கள், அரேஞ்ச் பண்ணிடலாம். சார், நீங்க எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற வேலையை மட்டும் பாருங்க. ஹனிமூன்ல நாங்க பாத்துக்கிறோம். கோபுறாரு. சரி, டாக்குமெண்ட் ரெடி பண்ணிட்டீங்களா இல்லையா? அட்வான்ஸ் பிடிங்க. இல்லை வாங்கணும்ல, எல்லாம் பக்கம் ரெடியாக இருக்குது. இந்த பாருங்க சார், இது அட்ரஸ் ப்ரூஃபு, இது ஐடி ப்ரூஃபு, இது அப்ளிகேஷன் ஃபார்மு. பக்காவாக ரெடியாக இருக்க, கவலைப்படாதீங்க. சரி, நீங்கள் அந்த ஜோடி இடத்துல அந்த ஃபோட்டோ கொடுங்க. சுப்ரியா அந்த போட்டோ கொடுங்க. இந்தா ஜோடி பொறுத்து எப்படியா இருக்கு பார்த்துக்க. நல்லா பார்த்துக்கம்மா. டாக்டர்ஸ் நல்லா பிரமாதமாக ஃபோட்டோ எடுத்துருக்கீங்க. அப்பா ரஞ்சித், இவர் டாக்டர் மதன், அவங்க இவரை கல்யாணம் பண்ணிக்க போறவங்க. நீ வந்து டாக்டருடைய நண்பன், புரியுதா? பிரமாதமா தலையாட்டுறிய, நல்லா தலையாட்டுவான். ரிஜிஸ்டார் கேட்டார்னா நீ ஃப்ரெண்டுன்னு சொல்லணும். சொல்லுவியா? சொல்றேன். ஐயா 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 ஐயா, எத்தனை பேர் கல்யாணத்துக்கு தலையாடி இருக்க? அப்படியே ஆட்டுறியாப்பா. உங்க ஃப்ரெண்டு நல்லா பார்த்துங்க, உங்க ஃப்ரெண்டு. இதுக்கு சன்மானமா வழக்கம் போல வாங்குவே 500 வாங்கிக்கோ. என்னண்ணே கடவுள் மாதிரி சாட்சியா கல்யாணத்துக்கு நிக்க சொல்றீங்க? வெறும் 500 ரூபா தான். சரி, கூட ஒரு 500 ரூபா சேர்த்து 1000 ரூபா போட்டு கொடுங்கண்ணே. என்ன தம்பி, இவன் சொல்றது நியாயம் தானே? 500 சேர்த்து 1000 ரூபாய் தரலாம்ல. நீ வாய வச்சு சும்மா இருமா. அவனுக்கு 500 எக்ஸ்ட்ரா ஏற்றி விட்டு நீ 500 எக்ஸ்ட்ரா பாக்குறியா? போதும், நீ பாக்குற வேலைக்கு இதே ஜாஸ்தி. சும்மா இரு. சரிப்பா தம்பி, உனக்கு 500 ரூபா தான். இதை வாங்கிட்டு பேசாம இரு. இல்லைன்னா 200 ரூபாய்க்கு தெருவில் தெரியும். நிறைய பேர் இருக்கான், கூட்டி வந்து நடிக்க சொல்லுவேன். புரியுதா? ஒரு நல்ல காரியத்துக்கு கை நாட்டு வைக்க போறேன். கை நாட்டு. டேய், பிச்சை பாத்துக்கோ. போன் வைடா. வை வை. என்னது? அது ஒன்றும் இல்லை, விடுங்க விடுங்க. இல்ல, இந்த கையாட்டு ஏதோ சொன்னீங்க, அதான் என்னன்னு. அது நான் டாக்டரோட ஃப்ரெண்டு. கை நாட்டு. பரவாயில்ல, விடுங்க. உங்களுக்கு கல்யாணம் நடக்கணுமா வேணாமா? அப்ப உங்களுக்கு சாட்டி சொல்றதுக்கு நான் ஒரு டாக்டர் கூட்டு வரணுமா? அவர் ஓகே. சாட்டி சொல்ல யார் வந்தா என்னப்பா? யார் வந்தா என்ன மேடம்? யோ, ஏன் இப்படி வேணும் டாக்டர்? டாக்டர் பேப்பர்ல கை நாட்டு வெத்து வெட்டு எழுத்தா எழுதியா? எழுத்தா எழுது. அதோட முக்கியமான விஷயம் இல்ல, புரியுதா? சரிண்ணே, நீங்க சொல்ற மாதிரி போடுறாங்கண்ணா. கையெழுத்து போட்டுறான், கையெழுத்து போட்டுறான், கையெழுத்து போட்டுறான். போட்டுரு. அப்புறம் அண்ணே, நீங்க பொண்ணுக்கு தாய் மாமன். மேடம், அவர் தான் உங்க தாய் மாமன். பாத்துங்க, தாய் மாமன். வணக்கம்மா. இவங்க அத்தை. அத்தை அத்தை பாத்துங்க. வணக்கம்மா. பாத்தீங்களா? தாய் மாமன், அத்தை. இவங்க தான் பொண்ணு. கரெக்டா நடிக்கணும், புரியுதா? நடிப்பாங்க. பொண்ணு பேர் என்னன்னு கேட்டா சுப்ரியான்னு சொல்லணும். என்னது? சூப்பரையாவா? ஆரம்பிச்சானா? போச்சா? இல்லைங்க, போதுங்க. இல்ல, அவர் கொஞ்சம்
கொஞ்சம் இவனுக்கு கை அவருக்கு வாய் கொஞ்சம் குழந்தை. ஓகே விட்டுருங்க வேணாம். இல்லங்க தாய் மாமனா இருந்து சாட்சி சொல்ல போறேன். பேர்ல ஒரு குசி இருக்க வேண்டாமா? நம்ம பேர் என்னது? என் பேரு ஆண்டியப்ப. நோண்டியப்பேன். மூஞ்சி மோரையும் பாரு. ஆண்டியப்பேன். இது ஒரு குசி வேற உனக்கு. பேசாம இருக்கணும். நீ இருக்க அளவுக்கும் இந்த பொண்ணு இருக்க அளவுக்கும் நீ தாய் மாமே, நீ அத்தையா? ஆமாங்க. என்ன நோமா வாயம் போட்டு பேசாம இருக்கணும். இல்ல அப்படியே வரட்டி சரிண்ணே விட்டு. சரிண்ணே சரிண்ணே. அப்புறம் அண்ணே ஆ, சீக்கிரம் பார்த்து முடிச்சிட்டீங்கன்னா வடபழனி கோயில்ல ஒரு கல்யாணம் இருக்கு, அங்கேயும் போய் ஒரு சாட்சி கையெழுத்து போடணும். போனா ஏதாவது வருமானம் கிடைக்கும்ல. அப்படியா? சரி நீங்க ஒண்ணு பண்ணுங்க. சரி நீங்க வீட்டுக்கு போங்க, நான் வேலை அண்ணே, பார்த்துக்கிறேன். அண்ணே, அண்ணே, அண்ணே. நீங்க சொல்றதெல்லாம் நீங்க கேட்கறேன் என்ன சார். சொன்னாலும் கேட்கிறோண்ணே. அப்படி பண்ணிடாதீங்க. வாயம் விட்டு சுண்ண மட்டும் செய்யணும். சரிங்க சார். ஏய் எல்லாம் இறங்குங்க. ஏய் எல்லாம் இறங்குங்க. இறங்குறோம். ஏய் வாங்கடா. பசங்களா என்னங்க இது புடிங்க, எல்லாரும் மறைச்சு வச்சுக்கோங்க சரியா? இந்த புடி இத கண்ணுல தூவிட்டு தப்பிச்சிடலாம். மறைச்சு வை. இந்த மறைச்சு வை மறைச்சு வை. இந்த அணிவன் வச்சுக்கோ. இந்த புடிங்க மறைச்சு வைங்க. ஏய் வராங்க வராங்க, மறைச்சு வைங்க. ஏய் எவ்வளவு நேரம் ஆகுது? இறங்கிக்கல. இறங்குறோம். ஏய் என்னடா ஸ்கூல் பசங்க மாதிரி கை பின்னாடி கட்டி நிக்கிறீங்க? மதன் சாருக்கு கல்யாணம் முடியற வரைக்கும் இந்த குடோன்ல தான் அடைச்சு வைக்க போறோம் உங்களை. ஏய் என்ன எல்லாம் திருன்னு முடிக்கிறீங்க? அங்கிள் எங்களை எல்லாம் அடிச்சு வைக்க முடியாது. நாங்க எஸ்கேப் ஆயிடுவோமே. என்னது எஸ்கேப்பா? ஆமா எஸ்கேப் ஆயிடுவோம். ஏய் எப்படா? தோ இப்படிடா. சரி வாங்க சீக்கிரம் போலாம். வாங்க 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 சீக்கிரம் வா. நம்ம கண்ண மடக்கு பார்த்தாங்க. ஆனா நம்ம அவங்க போய் தூக்கிட்டாங்க. சூப்பர் ஐடியா பண்ணீங்க. அததான் அங்கேயே சொல்லிட்டீங்கல, அப்புறம் என்ன? மச்சான் ஏதோ ஆபீஸ் சொன்னாரு, அங்க போலாம். எந்த ரிஜிஸ்டர் ஆபீஸ் போறது? அதெல்லாம் ஒன்னும் அலைய வேணாம். பேசாம நான் ஒரு யோசனை சொல்றேன், அதை கேளுங்க. என்ன என்ன சொல்லு. அப்படி என்ன யோசனை? நான் சொல்ற மாதிரி நீ கேட்டேனா மதன் மச்சான் துண்டக்கான துணியக்கானு சுப்ரியக்கா விட்டுட்டு ஓடி வந்துடுறாரு. அப்படியா? அப்ப சரி மச்சான், எப்படியாவது சுப்ரியாவை மறக்கணும், அடியோட மறக்கணும். அதுக்கு என்ன வழியா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லு சீக்கிரம் சொல்லு. அதெல்லாம் வேணாம்டா, பாவம்டா. அக்கா நீ சும்மா இருக்கா, இதோட பெஸ்ட் ஐடியா கிடையாது. இல்ல இல்ல எனக்கு மனசு ஒத்துக்கல, வேணாம். அப்போ மதன் மச்சான் சுப்ரியாவை கட்டிக்க ஒத்துக்கறியா? ஆமா ஒத்துக்கறியா? என்னடா இப்படி பேசுற? அதுக்காக இவ்வளவு பாடுபட்டோம். மதன் மச்சான் கல்யாணம் எப்படியாவது நிக்கணும், அதுக்காக இப்படியா யோசிக்கிறது? எப்படி யோசிச்சானக்கா? நம்ம ஜெயிக்கணும், அதாங்க முக்கியம். இத மட்டும் நம்ம செஞ்சோன்னு வச்சுக்க, மதன் மச்சான் நம்ம முன்னாடி தலை குனிஞ்சு நிப்பாரு. ஆமாக்கா. நீ வேணாம்டா, பாவம்டா. ஆமாக்கா, சென்டிமெண்ட்லாம் பார்க்காதக்கா, வாக்கா போலாம். இல்ல சங்கரி, இதெல்லாம் வேணாம், இது ரொம்ப தப்பு, எனக்கு பயமா இருக்கு. தடுக்காதக்கா,
வா தர்மம் வெல்லுங்கா. ஐயோ ஐயோ சிச்சி வேணாடா. என்னடா இது? வேணாடா, சொன்ன கேளுங்கடா. வேணாடா அக்கா சென்டிமெண்ட்லாம் பார்க்காதக்கா. அக்கா வேணாண்டா. சென்டிமெண்ட்லாம் பார்க்காதக்கா. ஐயோ, ஐயோ, வேணாண்டா டேய். ஐயோ, ஐயோ, என்னங்கடா? ஐயோ, அது ரொம்ப தப்பாச்சு. மச்சான் வேற எங்க இருக்காருன்னு தெரியலையே. வாங்க 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 வலதுகளை எடுத்து வச்சு வாங்க. வாங்க 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 எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்க. ரிஜிஸ்டர் ஆஃபீஸும் கோயில் ஒன்று தான். என்ன வணச்சா வசூல அன்னைக்கு அட போயா நீ வேற. அதெல்லாம் சரித்தான். போ போ வாங்க வாங்க வாங்க. அது கல்யாணம் முடிச்சு கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டாரு. அதான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. அவருக்கும் கல்யாணமா? இல்ல 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 அவரு கல்யாணம் நடத்தி வச்சு டயர்ட் ஆயிட்டாரு. அதான் சொன்னல 3 கல்யாணம் இருக்குன்னு சொல்லி ஓ. அதை நடத்தி வச்சு டயர்ட் ஆயிட்டாரு. சரி, அவ்வளவுதான் சரி. வந்துறாரு. அவருக்கு எதுவுமே நீட்டா தான் இருந்து பழக்கம் அவருக்கு. ஆமா பொண்ணு முகம் ஏன் கலையில இருக்கு? சுரத்தை இல்லாம இருக்கு. என்ன சுப்ரி, என்னாச்சு?